Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம இஞ்சி மல்லி காபி எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க். உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். டெய்லி இதை நீங்க குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களோட weight lossக்கு அப்புறமா டைஜஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இடிக்கிற கல்லுல ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகளை சேர்த்துக்கோங்க. இத நல்லா இடிச்சிருங்க. இப்போ இடிச்சு ரெடியா இருக்கு. ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி லைட்டா சூடானதும் நம்ம இடிச்சு வச்சிருக்கிற அந்த ingredients உள்ள சேர்த்துருங்க. இது ஒரு 2 minutes நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்திருக்க இஞ்சி மல்லியோட எசன்ஸ்லாம் நல்லா தண்ணியில இறங்கிட்டு இருக்கு இப்போ. இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. சோ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட்னிங் ingredient நீங்க சேர்த்துக்கலாம். இது ஒரு few seconds கொதிக்கட்டும். இப்போ ஒரு 20 செகண்ட் ஆயிருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல ஃப்ளேம் ஆஃப் பண்ணிருங்க. இது ஒரு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் கழிச்சு இத வடிகட்டிட்டு நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. இது நீங்க எம்டி ஸ்டமக்ல காலைல குடிச்சீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்பவே ஈஸியா பண்ணியாச்சு. அதே நேரத்துல ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். சோ கண்டிப்பா இந்த இஞ்சி மல்லி காபி ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.